Hi students, 10th Max, 3rd chapter Algebra, exercise number 3.1. First question, second subdivision. இது எல்லாமே ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, 1/x இருக்கு இல்லையா? அந்த 1/x அப்படிங்கிறதுக்கு பதிலா a அப்படின்னு ஒரு சப்ஸ்டிடியூஷனும், 1/y அதுக்கு பதிலா b அப்படிங்கிற சப்ஸ்டிடியூஷனும், 1/zக்கு பதிலா சி அப்படிங்கிற சப்ஸ்டிடியூஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது இந்த 1/x அப்படிங்கிறது என்னவா மாறும்னா ஏன்னு மாறும். ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த 1/y என்னவா மாறும் பின்னு மாறும். அந்த கான்ஸ்டன்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஈக்குவல்ஸ் டு -4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்துடலாம். 1/y அது என்னென்ன ஆயிரும் பி மைனஸ் 1/z அது சின்னு ஆயிரும். இந்த கான்ஸ்டன்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா -1. இங்கே 2/z இருக்குது, 3/x இருக்குது. அப்போ 3 அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். 1/x அப்படிங்கிறது ஏன்னு ஆயிரும். அடுத்தது ஒய் இல்லை, அப்போ 2/z. அப்போ 2க்கு பதிலாக +2, 1/zக்கு பதிலாக நம்ம சின்னு போட்டுக்கலாம். இது மூணையும் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் பார்த்தோம்னா ஏ அண்ட் பி இருக்குது, பி அண்ட் சி இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தா ஏ அண்ட் சி இருக்குது. அப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்பொழுது ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் பார்த்தோம்னா எது காமனாக இருக்குன்னா பி தான் காமனாக இருக்குது. ஸோ அந்த பியை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்ன ஏ மைனஸ் 2b ஈக்குவல்ஸ் டு -4. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் பியுடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஆனால் இங்கே இருக்குது 2bன்னு இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிரும் 2b மைனஸ் 2c மறக்காமல் ரைட் ஹேண்ட் சைடு 2ல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் தான் அது கேன்சல். அப்போ இங்கே இது ஏ, அப்போ டைரெக்டாக ஏன்னே போட்டுடலாம். அடுத்தது +2bயும் -2bயும் கேன்சல் ஆகும். எப்படின்னா ஓகே. அடுத்தது சி அது எப்படி இருக்கும் -2c அதை அப்படி எழுதிக்க வேண்டியது தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு -6. அப்போ இதுதான் நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஏ அண்ட் சியில் இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷன் ஏ அண்ட் சியில் இருக்குது. அப்போ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா ஏ ஆர் சி இதை ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஆனால் சியை எலிமினேட் பண்ணுறது தான் ஈஸி. ஏன்னா ரெண்டும் ஆல்ரெடி சேமாக கோஎஃபிஷியன்ட்டில் இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா 3a + 2c ஈக்குவல்ஸ் டு 14. ஃபோர்த் ஈக்குவேஷனு அதே மாதிரி தான், சேஞ்சே பண்ண வேண்டியதில்லை. இங்கே இருக்குது ஏ மைனஸ் 2c ஈக்குவல்ஸ் டு -6 ஈக்குவல்ஸ் டு -6. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளாக இருக்கிறதுனால ஆட் பண்ணாலே போதும். எதை தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது 4a. அதே மாதிரி அங்கே +2cயும் -2cயும் கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கு என்ன இருக்குது ஈக்குவல்ஸ் டு ரைட் சைடு 14 - 6 அப்படின்னா 8. அப்போ நம்ம இப்போ 2 ஈக்குவேஷன் இருந்துச்சு இல்லையா,
அதாவது 3 அண்ட் 4த்துலேருந்து ஒரு எலிமினேட் பண்ணிட்டு, சி எலிமினேட் பண்ணிட்டு ஏல கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணி 8/4 தட் மீன்ஸ் ஏ ஈக்குவல்ஸ் டூ 2 இத முடிச்சாச்சு. இப்ப ஏ இருக்கு இல்லையா? இந்த ஏவ யூஸ் பண்ணி பிய கண்டுபிடிக்க போறோம். இல்லைன்னா சிய கண்டுபிடிக்க போறோம். அப்ப அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா நமக்கு பி கிடைச்சிரும். அப்ப என்ன சொல்லிடலாம்? சப்ஸ்டிட்யூட் ஏ ஈக்குவல்ஸ் டூ 2 இன் 1. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே பார்த்து சொல்ல வேண்டியது தான். அப்ப இந்த ஏக்கு பதிலா 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். மைனஸ் 2பிக்கு பதிலா 2பிஏ தான். அதே மாரி ரைட் ஹேண்ட் சைடு -4ன்னு இருக்கு. அப்ப இந்த -2 ப்ளஸ் -2b இங்கேயே வச்சுட்டு, இந்த +2 ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது என்னாகும்? -2 ஆகும். மொத்தத்தில -2b இஸ் ஈக்குவல் டூ -6. அப்ப b இஸ் ஈக்குவல் டூ -6 டிவைடட் பை -2 கேன்சல் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும்? b ஈக்குவல்ஸ் டூ +3ன்னு ஆயிரும். அப்ப bயும் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த a, b இந்த 2 வேல்யூ யூஸ் பண்ணி c கண்டுபிடிச்சிடலாம். இந்த சி கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம், இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம். எது நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் தான். அப்போ செகண்ட்லேயே போடலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதில் என்ன பண்ண போகிறோம்? பி வேல்யூ சப்ஸ்டியூட். அப்போ சப்ஸ்டிடியூட்டு பி இஸ் ஈக்குவல் டு 3 இன் 2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்து அப்படியே சொல்ல வேண்டியது தான். பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 3 மைனஸ் சிக்கு பதிலாக சி ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ -c ஈக்குவல்ஸ் டு -1 -3. ஏன்னா இந்த 3 ரைட் சைடு வச்சுன்னா மைனஸ். அப்போ -c ஈக்குவல்ஸ் டு -4. அப்போ மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணும்போது c ஈக்குவல்ஸ் டு 4. அப்போ ஏபிசி 3 வேல்யூ கிடச்சிருச்சு. ஆனால் இதோட ஆன்சர் முடியல. ஆன்சர் வந்து நம்ம ஏபிசியில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஷின் எக்ஸ் அண்ட் ஒய்யில் கொடுத்துருக்கனால நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 1/x, 1/y, 1/z ஒவ்வொன்றுக்கும் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். அப்போ 1/x என்ன ஆயிரும்? 1/x உடைய ரெசிப்ரோக்கல் எக்ஸ். அப்போ ஏ உடைய ரெசிப்ரோக்கல் 1/a. அப்போ தான் நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. அடுத்தது செகண்ட் 1/y உடைய ரெசிப்ரோக்கல் என்னென்னா ஒய். அப்போ அதோட ரைட் சைடு என்னது? பி. அதோடைய ரெசிப்ரோக்கல் 1/b. அப்போ 1/bக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 3. அடுத்தது 1/z அதோடைய ரெசிப்ரோக்கல் z. அப்போ 1/c. அப்போ 1/4. ஃபைனலாக என்ன அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல்ஸ் டு 1/2 கமா 1/3 கமா 1/, இதுதான் ஃபைனல் ஆன்சர்.